2023 ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி முதல் 2024ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் உள்ள காணி ஒன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டிருந்த கட்டடம் ஒன்று உள்ளிட்ட சொத்துக்கள் கடந்த அறகல போராட்ட காலப்பகுதியில் அழிவடைந்த பின்னர் இழப்பீட்டு அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த சொத்துக்களுக்காக 88,50,000 ரூபாய் இழப்பீடு பெற்றுக்கொண்டமையின் ஊடாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்படும் குற்றத்தை இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கடந்த ஜூன் 19ஆம் தேதி பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரதிவாதிகளை தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்தார். பிரதிவாதிகளுக்கு எதிராக 10 குற்றப்பத்திரிகைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் சாட்சியாளர்கள் 30 பேர் மற்றும் வழக்கு பொருட்களாக 38 ஆவணங்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன. வழக்கின் பூர்வாங்க விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது.